வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி 300 கிராம் எடுத்துருக்கேங்க. எடுத்து கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நானூறு கிராம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பேக்கெட்டுங்க. இது பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயமாக எடுத்துகிட்ருக்கேன். நீல வாக்கில் அறுத்துக்கலாம். தக்காளி 2 எடுத்துருக்கேங்க. 1 அரைக்கிறதுக்கு 1 அறுத்து போட்டு வதக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. மிளகாய்த்தூள், உப்பு, அதுக்கப்புறம் நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொட்டு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாங்க. பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, மராட்டி மொட்டு, அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நம்ம 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் இப்போ ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, புதினா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அது வரலாம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கலாங்க. இந்த விழுதும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்க தக்காளி இதையும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகணும். உப்பு, மிளகாத்தூள் 2 போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மஷ்ரூம் பிரியாணி இன்னொரு மெத்தடில் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோங்க. தேவையானவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. மஷ்ரூம் நல்லா வதக்கிட்டு
நான் இந்த டம்ளரில் தான் வந்து அரிசி எடுத்தேங்க. 1.5 டம்ளர் அரிசி எடுத்தேன். இதுக்கு வந்து 2.5லேருந்து 2.25 அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக போயிடுங்க. இப்போ நம்ம அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு தேவையாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா இந்த தண்ணி கொதிக்கிட்டோங்க. இப்போ நம்ம மீதி வச்சுருக்கிற நெய், கொத்தமல்லி தழை 2 போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சு இறக்கிக்கலாங்க. இப்போ சூப்பரான கமகம மணத்துடன் சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.